हाय फ्रेंड्स वणक्कम वेलकम बैक टू सुभिक्षा समयल इनके நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி கறி மசாலா தாங்க பார்க்க போறோம். இது வந்து எல்லா விதமான சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் வெஜிடபிள் குருமா, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு குழம்புகளுக்கும் சேர்த்துக்கலாம், அப்புறம் நான்வெஜ்க்கும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறி மசாலா செய்ய ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஈரம் இல்லாத கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன திங்ஸ்ன்ட்டு அப்படியே நம்ம வறுக்கும் போது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இந்த ஸ்பூனில் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக கரெக்டாக செய்ய போகிறதுங்காட்டி எல்லாத்தையும் ஒட்டுக்காவே நம்ம வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இதில் சேர்க்க போகிறது இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பும், அப்புறம் 1/2 ஸ்பூன் கசகசா, இது 2 எடுத்திருக்கேன். இதுவும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 2 இது உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்டார் பூ, இது ஒரு 2 இது உடச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 15 போல் கிராம்பு, பட்டை பார்த்திங்கன்னா 1 இன்ச் இந்த மாதிரி சைஸில் ஒரு 5-6 பட்டை. இது வந்து நல்லா மொத்தமான பட்டையாக இருக்குது, அதனால் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். ரொம்பவுமே வறுக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஸ்மெல் வரும், நிறம் மாறி அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. இதோடவே கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. குயிக்காக இது சூடேறிடும். பட்டை பெருசாக இருக்கங்காட்டி இதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. லைட்டாக அந்த பொரியற சவுண்ட் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆற வச்சுக்க போகிறேன். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டை இதெல்லாம் நல்லா இடி உரலில் வச்சு நல்லா தட்டி இடித்து விட்டுக்கிட்டேன். சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான கறி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லா விதமான குழம்புகளுக்கும் போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் குருமா, சிக்கன் குருமா எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யலாங்க. நம்மளோட சேனலில் கூட்டு பொடி, பிரியாணி மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலாஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.